வீட்டுக்கு பொண்ணுங்க வாய்ஸ் கேட்டோடனே அப்படியே பட்டர்ஃப்ளை குதூகலம் ஆயிடுவாரு. செத்து போன நண்டுக்கு உயிர் வந்த மாதிரி ஆயிடுவாரு. அப்படியே கொட்டுக்கு கிடுக்கலாம் அங்கிட்டு போவோம் கேர்ள்ஸ் வாய்ஸை கேட்டா. ஓகே ஹாப்பியா சூப்பர். ஏ செட் வேலை பண்றான்னு நினைக்கிறேன். பைத்தியமா ஜிம் படிடா. நீ ஒரு வாட்டி போ. அவன் பாறைய முடிஞ்சிருக்கமுல்ல. சாவச்சிடாத, அவன் என் பார்ட்னர். ஒரே நிமிஷம், இது என்ன கேரக்டருங்க? பண்ணி ஜோசியர். ஏ ரக்ஷா நாரி சார் மலைக்கு போறாரு என்னன்னு கேளு. பெரிய கோழி இருக்குல்ல, நெருப்பு கோழிக்கு அந்த கோழி முட்டை போது ரொம்ப நாள் ஜெயில இருந்து வரேன். சார் ஏதோ ஒரு ஈ அப்பப்போ பிடிக்கிறீங்க விட்டுறீங்க, அது என்ன சார் அது? இந்த அவமானம் உனக்கு தேவையா? பிடிச்சிடுறீங்க, அதை நானும் பாக்குறேன், கொல்லவும் மாட்டீங்க. இப்ப இவர்தான் விஜய் சேதுபதி. வருவார் நீங்களே. இவர்தான் உங்க கோமாளி வேற இன்னைக்கு பாரு. எனக்கு எப்படி இருக்கு? இன்னும் 7 ஐட்டம் உள்ள இருக்கு. வந்தா பாருங்க. ஓகே சார், ஆல்ரெடி வந்து புகழ் உங்களோட பேரா இருக்கான், நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான். அது எப்படி இந்த வாட்டி திரும்ப பேரா இருக்கானே, இந்த பேரிங் செட் ஆகுமா, தேருமா? இந்த ஷோல ஒன்ன போட்டே தேத்திட்டாங்க. பேர் செட் ஆகுதோ, கெமிஸ்ட்ரி செட் ஆகுதோ, அதெல்லாம் எங்களுக்கு தேவை இல்ல. மைண்ட் செட் ஆயிடுச்சு. வேவ் லென்த் செட் ஆயிடுச்சு. மைண்ட் செட். இப்ப இவர் ரெஸ்ட் எடுக்க போறாருன்னா சொல்லுவார் முன்னாடி. ரெண்டு பேருமே ஆன்டி ஹீரோ. சாதாரணமா வந்து பொம்பளை கொம்பளை வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, கை கத்தட்டி சிரிப்பீங்க. இன்னைக்கு புகழ் வந்து கை தட்டி சிரிச்சீங்க. எனக்கு ஒரு 10 பொண்ணுங்களோட இருக்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு புகழ். சார் என்ன சொல்றீங்க? ஹாப்பினஸ். ஓகே, थैंक यू விடிவி கணேசன் அண்ட் புகழ். ஒர்க் ஸ்டேஷன் போலாம். நம்மளோட செட்டோட செல்லமான எல்லாத்துக்கும் ஏய் ஜோயா, லெட்ஸ் வெல்கம் ஜோயா. கேக்கலையா என்ன கோமாளி பிடிக்கும் வேணும் யாரு வேணும் கேக்கலையா? இல்ல நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டல? இது வரைக்கும் ஷரத்து வரல, இப்ப ஷரத்து வரணும்னு ஆசைப்படுறேன். சுனிதா சொன்னீங்க. வேண்டாம் போ. சுனிதா வேண்டாம் போவா. சரி, சரத்து வந்து மிக்ஸி வாங்கி கொடுக்குறானான்னு பாப்போம் இன்னைக்கு. +9 போட்டு போடுங்க. போ ரிங் போ. பிளஸ் இல்லையே. +9 போட்டு 420 க்கு டயல் பண்ண சொன்னா ஒரு 420 டயல் பண்ணிட்டு இருக்கான். ப்ளீஸ் நான் எடுத்துட்டேன். ஹலோ யார் அது? ராமரையா நீ போ. ஏதோ ஒரு ஆடு சிக்கிருச்சுடா. 7, 8, 9 கோயம்புத்தூரிலிருந்து குக்வித் கோமாளி வரை செல்லும் ஜோயா எக்ஸ்பிரஸ் இன்னும் சற்று நேரத்தில் தண்டவாளத்தில் வந்தடையும். சார் அவங்க ட்ரெயின் மிஸ் பண்ணல சார், இங்க தான் இருக்காங்க. பொறுக்கி நாயே போட வெளிய. நீ போத. ஹலோ யாரா? அப்படியே இவங்க ரெண்டு காதுல சொன்னோன்னு செஞ்சிருவீங்க அப்படியே. ஹலோ மேடம். யாரானாலும் ஷரத்து அமைச்சு விடுவியா? ஹலோ ஹாய். ஹாய், நான் தான் உங்களோட பேர் இன்னைக்கு. ஓகே மியா. நான் யாரு? நான் யாரு? நான் தான் உங்களோட ராசியில இன்னைக்கு இருக்கேன். இன்னைக்கு கன்னி ராசி ஒரு நாள். உங்களுக்கு நல்லா தான் நடக்கும், நல்லா தான் நடக்கும். ஆமா, இவ கன்னி ராசி, இவர் பன்னி ராசி. ஒரு வாட்டி கட் பண்ணி ஒரு வாட்டி கூட கால் பண்ணட்டுமா? கட் ஆகுதான்னு பாப்போம். சுனிதா அங்க உட்கார்ந்துட்டு வேற யாராச்சும் அமைச்சு விடுவியோ? என்ன உனக்கு நான் வேணா? ஹலோ. குரேஷி வா குரேஷி. ஆக்சுவலா எல்லாரும் உங்களை பாத்துக்கணும் இந்த ஷோல, பட் இவரை நீங்க பாத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆள் அனுப்புறேன். ஓகே, ஜோயா போன ஃபர்ஸ்ட் எடுத்த அந்த கோமாளி வாங்க. சரத். நான் மட்டும் இல்லனா எல்லாத்துக்கும் சந்தோஷப்படுவா இவன். ஷரத்து யாரா சவுண்ட் என்னமா குறுக்குதா இது? சார் போகடா சார். சார் திரும்ப போகடா சார். வேற யாரோ பேசுறாங்க லேடிஸ். இவன் எனக்கு விபத்து அடிப்பாளே. நீ அப்படி பண்ணு. அப்படிலாம் சும்மா இல்ல. நீ வரணும். நீ வருவேன் தெரிஞ்சே உனக்காக தலைகாணிலாம் எடுத்து வந்திருக்கேன். தெல்ல எண்ணெய் கொடுத்தா தூங்கிடுவான் இவன். தலை எண்ணெய், நீ என்ன எண்ணெய்? என்ன இதெல்லாம் சும்மா
உன்னை தூங்க வச்சு தாலாட்டு பாடி பாட்டெல்லாம் பாடணுன்றீங்க அதுக்காகவே நான் அப்ப நீ வந்து என்ன டக்குன்னு என்ன பார்த்தோட திரும்பி ஓட போனோம்? சும்மா சும்மா நான் நீ அவன் நின்னுண்டா போல அவனை பார்த்து பயந்து பின்னாடி போயிட்டு அப்புறம் பார்த்தா நீ முன்னாடி நான் பார்க்கவே இல்லை. ஜோயா அண்ட் சரத் நீங்க உங்க ஒர்க் ஸ்டேஷன் சரி பாவம் குழந்தைக்கு விபூதி அடிச்சு கூட்டிட்டு போப்பா. ஓகே சோ அடுத்ததான் நம்ம கால் பண்றதுக்காக கூப்பிட போற குக் பிரியங்கா. என்ன லவர் ஃபோன் பண்ற மாதிரி இப்ப நேரா போயிட்டீங்க? கேட்க வேணாமா யாரு வேணும் என்ன வேணும்? சொல்லுங்க பிரியங்கா, எந்த 420க்கு நீங்க கால் பண்ண போறீங்க? உள்ள இருக்கிறது எல்லாருமே 420 தான். எவன்டா அது? சோ அது ஒரு மாதிரி இதாயிடும்னு நினைக்கிறேன். எனக்கு யார் வராங்கன்றதுலாம் இல்ல, எனக்கு அவங்க கூட சும்மா ஜாலியா ஃபோன் பேசணும் அப்படின்னு. உனக்கு இன்னைக்கு அறுவை சிகிச்சை ஏன் கையில தாண்டி? கமிட் பண்ணுங்கன்றாரு என்ன? ஏய் என்னடா சொல்லி உன் சேட்டை அடங்கல பாத்தியா? ஹலோ ஹலோ வணக்கம்மா, யாருங்க? நான் வந்து ஒரு நிமிஷம். ஏமா தொண்டையில யாரும் மிதிச்சிட்டாங்களா? என்னாச்சுங்க? உங்களை யாரு மிதிச்சாங்களோ அவங்க தான் என்னையும் மிதிச்சாங்க. நான் உங்க பேர் இல்ல மேடம், பட் உங்க பேர் வந்து பேர் போன ஆளு. அவரை வர வைக்கிறேன். இன்னைக்கு வந்து செலிப்ரேஷன் ரவுண்டுன்றதுனால எனக்கு என்னோட ராமரை என் கூட அனுப்பிச்சு விட முடியுமா? அச்சோ அச்சோ அச்சோ, அந்த ஆள் வந்தா அச்சோ. நீங்களும் ராமரும் சேர்ந்தா ஹியூமரு. கண்டிப்பா இந்த ஜோடி ஒரு பூமர் வைங்க. எவ்வளவு ஸ்லோவா போறாரு பாரு. அவர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரா? அவர் அங்க போய் சேர்றதுக்கு 7:30 மணி ஆகும். எனக்கு தெரியல அவ பின்னாலே நான் கூட போனேன் ஏண்டா இர்ஃபானு, ஏண்டா நல்லா தானே இருக்க? கை கால்லாம் நல்லா தானே இருக்கு? டெய்லி வீடியோ போட்டு லட்சம் சம்பாதிக்கிறதானே? இது அக்கா வச்சுக்கிட்டு எனக்கு கஷ்டமா இருக்குது. மச்சான் நீங்க போங்க மச்சான். அப்படி பேசாத மச்சான் நீ முதல்ல. ஏய் எனக்கு இவரை பிடிச்சிருக்குடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு புரியல. இருக்கு. நீ எங்க பிடிச்சிருக்க கைய? பிடிப்பையா போய் அங்கிட்டு. சார் சொல்லுங்க சார், உங்களுக்காக 2 பெண்மணிகள் போட்டி போடுறாங்க சார். நீங்க யார் சார் உங்களுக்கு வேணும்? கார்த்திகை தீபம் குமுதா அகல்களுக்குள்ள வாசல் எடுத்து வச்சு நாசமா இருந்துச்சு. இது நாசமா இருக்குடா. நான் அம்மாட்ட குட்டு ஓடிப்போய் அம்மா அம்மா குமுதா கும்முன்னு இருக்குதுன்னா எங்க அம்மா கம்முன்னு இருந்துச்சு. இதுக்கு நீ கம்முன்னு இருக்கலாம். எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் எவ்வளவு பண்ணிட்டு இப்படி பண்றீங்க? இங்க எதுவும் பண்ண விட மாட்டாங்க, நகைச்சுவை. பண்ணுங்க, மறந்துட்டீங்களா? அவர் பிளானிங்கே அதுதான். பண்ண விட மாட்டாரு, அவரு பண்ண மாட்டாரு. எல்லாம் அமைதியா இரு, நீ பண்ணு. அமைதியாகுது. அது தப்பிச்சாரு. அக்கா அப்படிலாம் நான் பாலங்கள்ல தள்ள மாட்டேன். ஏங்க நீங்க போங்க மச்சான். வேணாம் மச்சான் போங்க. எங்க அக்கா சொன்னா நான் வந்து நிப்பேன்டா. ஐ லவ் யூ திரிங்க. ஐயோ அவ சேர்த்து வைக்க வந்திருக்காங்க. காமெடி விருந்து, நாய்க்கடி மருந்து. இவன் நகைச்சுவை விருந்து அப்படி வரணும். நான் மாத்துவேன்.